வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ருசியான டொமேட்டோ சட்னி தான். இது இட்லி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் விட்டால் நல்லது, எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு வதக்கி அதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு இது மூணும் வதக்கணும். நான் இந்த சாப்பரில் வெங்காயம், தக்காளி எல்லாம் இதில் தான் கட் பண்ணி எடுத்தேன். இது ரொம்ப ஈஸியாக எனக்கு வேலை முடிஞ்சுது. எப்படி நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ இதில் நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீடியம் சைஸாக பீசஸ் எனக்கு கிடச்சிது இந்த மாதிரி. ஸோ இதையும் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளியும் அது கூட போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அதில் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் அது கூட போடணும். இது நல்லா மூடி வச்சு வதக்கி எடுக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு அப்பப்போ கிளறி கொடுத்து நல்லா வதக்கி எடுக்கணும். ஒரு ஸ்பூனுக்கு வரலுப்பும் போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். பெருங்காயத்தூளும் போட்டாச்சு. இப்போது நல்லா வதங்கி வருது. ஸ்மாஷாக வர டைமில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து போட்டுடலாம். கருப்பு புளினாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி துவையல் சட்னி பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ புளியும் போட்டுடலாம். போட்டு கிளறி கொடுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விடணும். ஆற விட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்செடுத்து கடாயில் கொட்டி தேவைக்கு தண்ணியும் விட்டுக்கணும். விட்டு உப்பும் சரி இருக்கான்னு பார்த்து உப்பும் விட்டு நல்லா மூடி வைக்கணும். திரைக்கும் கொஞ்சம், அதனால் மூடி வச்சு நல்லா திளைக்க விடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு மட்டும் போட்டால் போதும். கறிவேப்பிலை ஆல்ரெடி இதில் அரைச்சிருக்கோம், அதனால் ஜாஸ்தி கறிவேப்பிலை தேவையில்லை. இதில் இந்த எண்ணெயில் கடுகு மட்டும் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு கடுகு தாளித்து அதில் கொட்டிடலாம். அவ்வளோதான் இந்த ரெசிபி. இது இட்லிக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.